அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, என்னோட தர்ஸ்டே டூ சண்டே விலாக் தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அன்னைக்கு எங்களுக்கு வேலை கொஞ்சம் நிறையாவே இருக்கும். ஏன்னா வீடு வாசல்லாம் கழுவி எல்லாமே செட் பண்ணி, ஆ தவறாம வியாழக்கிழமை இந்த வேலை கண்டிப்பா நாங்க பார்ப்போம். உங்க வீட்ல எப்படின்னு கண்டிப்பா சொல்லுங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு, ஆ மாசம் பொறந்தாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? ரேஷன் சாமான் வாங்குறது தான். அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு என்னென்ன இருக்கு எல்லாம் பார்த்துட்டு, இல்லாதத முதல்ல எழுதி வச்சுட்டேன். முதல்ல வந்து செக் பண்ணி பார்த்துக்கிருவேன். என்ன இருக்கு? என்ன சாமான் வேணும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் லிஸ்ட் எழுதவே ஸ்டார்ட் பண்ணுவேன். இதுதான் பெரிய வேலைங்க. மாசம் பொறந்தாலே இதுதான் பெரிய வேலை. தம்பியுமே லாஸ்ட் டே ஸ்கூல். மறுநாள் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இவங்க அட்டகாசம் தாங்க முடியாது. அ சாயங்காலம் போல எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்து எல்லாமே செட் பண்ணி அ வச்சுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரிட்ஜில. நல்லா ஃப்ரெஷ்ஷாவே கிடச்சி எல்லா காய்கறியும். அதனால நிறையா கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டேன். அத அப்படி கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பாலித்தீன்ல போட்டு வச்சா கெடாம இருக்கும். அதான் இப்போ செட் பண்ணி வைக்க போறேன் நான். நம்ம சமையல் கூட சீக்கிரம் காய்கறி கட் பண்ணி சமையல் கூட செஞ்சிடலாங்க. ஆனா, அந்த காய்கறி வாங்கிட்டு வந்து எல்லாமே பிரித்து எடுத்து வச்சு, எல்லாமே செட் பண்ணி வைக்கிறதுக்கு அப்பாடான்னு ஆயிரும். அத தனித்தனியா எல்லாம் பாலித்தீன்ல செட் பண்ணி, ஆ பச்சை மிளகாய் எல்லாம் காம்பு கிள்ளி எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு அது ஒரு வேலையா இருக்கும். ரொம்ப மலையா இருக்கும். அத செட் பண்ணி வச்சுட்டா நம்ம ஈஸியா எடுத்து எடுத்து நம்ம சமைக்கிற வேலை நம்ம பார்க்கலாம். அம்மா பக்கத்துல உட்காந்து தனித்தனியா எடுத்து குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் எல்லாமே கட் பண்ணி அ ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டேன். இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. நல்லா பெருசாவும் இருந்துச்சு. அது வாங்கிட்டு வந்தேன். எங்க வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அ முருங்கைக்காயும் இந்த மாரி கட் பண்ணி ஒரு பாலித்தீன்ல போட்டு வச்சா 2 வாரத்துக்கு கெடாம இருக்கும். அதையும் கட் பண்ணி வைக்க போறேன். நல்லா கடலை பாருங்க சூப்பரா இருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. எந்த கடலையுமே கெடவே இல்லங்க. நல்லா சூப்பரா இருந்துச்சு கடலை. அதுலயும் 1 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ மறுநாள் காலையில பாருங்க எப்படி வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா 7 மணி போல நல்லா தூங்கி எந்திரிச்சுட்டு, கொஞ்சம் ரிலாக்ஸா தூங்கி எந்திரிச்சோம். ஸ்கூல் டயத்துல நம்ம இந்த இடியப்பம்லாம் செய்ய முடியாதுங்க. ஏன்னா லேட் ஆயிரும் ரொம்பன்னு சொல்லிட்டு, சரி இன்னைக்கு வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சுல, தம்பிக்கும் ஜிஷானுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த இடியப்பம், தேங்காய் பால்லாம். சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவனுக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லாம இருக்கு இல்லையா? அதனால கொஞ்சம் எண்ணெய் பொருள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு, இந்த மாரி கொஞ்சம் ஆவியில வேகுறாப்புல செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவான். ஆனா இட்லி பிடிக்காது. இடியப்பம், தேங்காய் பால் அவனுக்கு ரொம்ப ஃபேவரெட். அதே மாரி ஆப்பம், தேங்காய் பால் சம்மந்தப்பட்டது எல்லாமே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் சரி இடியப்பம் செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நாங்க வந்து இடியப்ப மாவு வெளியில வாங்க மாட்டோங்க. நாங்க வீட்லயே அரைப்போம். ஏன்னா ரேஷன்ல அரிசி கிடைக்குது. பச்சரிசி கிடைக்கும் இங்கே அண்டமான்ல. ஊர்லனா புழுங்கல் அரிசி கிடைக்கும். அத வாங்கி நாங்க நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு மிஷின்ல அரைக்க குடுத்துருவோம். அத நாங்க அ ஒரு 1 மாசம் 2 மாசம் வரையும் போகும் எங்களுக்கு. இப்ப இடியாப்பமும் நல்லா பிழிஞ்சு வச்சாச்சு. அம்மா அங்கிட்டு தேங்காய் பாலுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இடியாப்பம் எண்ணெய புளிய சொல்லுவாங்க. நான் தான் நல்லா புளிவேன். அவங்க அப்படியே தண்ணி பட்டுருன்னு சொல்லிட்டு எண்ணெய தான் புளிய சொல்லுவாங்க. அதான் இத மட்டும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா சூப்பரா உதிரி உதிரியா வந்திருக்கு பாருங்க இடியாப்பம். இத விட புழுங்கல் அரிசியில இன்னமும் சூப்பரா இருக்கும். பச்சை அரிசியிலயும் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இப்போ டிஃபன் ரெடி ஆயிருச்சு. நல்லா சூப்பரா இடியாப்பம், தேங்காய் பால் சூப்பரா ரெடியாகி நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். தம்பிக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட் இந்த தேங்காய் பால், இடியாப்பம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு ஃப்ரைடே இல்லையா? அதனால கொஞ்சம் நான்வெஜ் இருந்துச்சு. சிக்கன் கொஞ்சம் இருந்துச்சு. அத அப்படியே கொஞ்சம் கிரேவி மாரி பண்ணலான்னு சொல்லிட்டு சிம்பிளா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆ கடாயில எண்ணெய் ஊத்தி, கடல் பாசி, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் 2 கைப்பிடி அளவு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு, அதையும் நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கிறணும். இது வந்து சிம்பிளா சிக்கன் 65 மசாலா வச்சு அத மட்டுமே போட்டு சிக்கன் செய்றது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இந்த சிக்கன் ரெசிபி வந்து என்னோட மாமியோட மச்சி அவங்க எங்களுக்கு ஒரு நாள் விருந்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. இங்க அண்டமான் வந்ததுக்கப்புறம்.
அவங்க இந்த டிஷ் வந்து எங்களுக்கு செஞ்சு குடுத்தாங்க. அவங்களுக்கு தெரியாம செஞ்சது. சிக்கன் 65 போட்டு எனக்கு பொரிக்க தெரியாதும்மா. அதனால இப்படி இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு, வெங்காயம், தக்காளிலாம் போட்டு தாளிச்சு விட்டு மசாலா மட்டும் போட்டேன்னு சொன்னாங்க. ஆனா, அவங்க எப்படியோ செஞ்சு எங்களுக்கு குடுத்துட்டாங்க. ஆனா, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க. நான் தெரியாம செஞ்சது இவ்வளோ டேஸ்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு. இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறம் சிக்கன் போட்டு நல்லா வதக்கி விட்டு 2 ஸ்பூன் நான் சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கேன். நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருந்தேன். அதுக்கு 2 ஸ்பூன் ஃபுல்லா சிக்கன் 65 மசாலா சேர்த்தா கரெக்ட்டா இருக்கும். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூட வேணும்னா சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கி விட்டு இந்த மாரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோனே 2 ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் ஊத்திட்டு, அதையும் நல்லா மிக்ஸ் குடுத்துக்கோங்க. இந்த மாரி. இது வந்து சப்பாத்திக்கு, பிளெயின் ரைஸ்க்கு, அ அப்புறம் வந்து தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. மிஸ்ஸே பண்ணிறாதீங்க. இது வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியா செஞ்சிரலாங்க. வேற எந்த மசாலாவும் இல்ல. சிக்கன் 65, இஞ்சி பூண்டு, தயிரு, உப்பு தேவையான அளவு போட்டு சிம்பிளா, குயிக்கா, ஈஸியா செஞ்சிரலாம். இது வந்து கர்ட் ரைஸ்க்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இங்க வந்து ஒயிட் ரைஸ்க்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு வந்து ஃப்ரைடே இல்லையா? சிம்பிளா லஞ்ச் வந்து கத்திரிக்காய், முருங்கக்காய் சாம்பார், ஒயிட் ரைஸ், சிக்கன் கறி, அதுக்கப்புறம் அன்னைக்கு லஞ்ச் வந்து இதாங்க. நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே சாயங்கால நேரத்தில கேன்டீன் போயாச்சு. நான் எப்பவுமே ரேஷன் சாமான் வாங்குறதுக்கு முன்னாடி கேன்டீன் போயிட்டு கொஞ்சம் சாமான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்துருவேன். பசங்களுக்கு போர்ன்விட்டா, ஜாம், அப்புறம் வந்து மில்க் மேட், கீ இதெல்லாம் அங்கே கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால அங்கே போயிட்டு நான் வாங்கிட்டு வந்துருவேன். மத்த சாமான்லாம் ஆர்எஸ்என் ஹோல்சேல் கடை இருக்கு இங்க. அங்கே போய் நான் வாங்கிட்டு வந்துருவேன். என் கூட தம்பியும் வந்திருந்தான் ஜிஷான்னு. அவன வீட்ல விட்டா வீடே 2000 அதனால நான் எங்கே போனாலும் அவன கூட்டிட்டு போயிருவேன். ஏன்னா 2 பேரும் வீட்ல இருந்தா அவ்வளோதான் வீடு ஒரு வழியாயிரும். அதனால வா எனக்கு துணையா கொஞ்சம் வான்னு சொல்லிட்டு ஜிஷான கூட்டு போயிருந்தேன். இப்ப எங்கே போய்க்கிட்டு இருக்கேன்னா, போலீஸ் கேன்டீனுக்கு தான் போய்க்கிட்டு இருக்கேன். போற வழியில அந்த அந்த மாரி தான் ட்ராயிங் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப போய் ரீச் ஆயாச்சு. அங்கே வீடியோ எடுக்க அலோட் பண்ண மாட்டாங்க. இப்ப வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. முக்கியமான இந்த சாமான், எண்ணெய், சர்ஃப் இதெல்லாம் முக்கியமா தேவைப்படும். கொஞ்சம் விலை கொஞ்சம் நம்மளுக்கு கம்மியா இருக்கும். அதனால இதெல்லாம் கேன்டீன்ல நான் வாங்கிக்கிருவேன். மறுநாள் வந்து சரி மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இங்க அண்டமான்ல மீனே கிடைக்க மாட்டேது. ஒரு 48 டேஸ்க்கு மீன் அவ்வளவா கிடைக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னா வாங்குவோம். இல்லாட்டி வேணாம் காய்கறி வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போனா, அங்கே வந்து பர்சா மீன் வச்சிருந்தாங்க. இங்க இந்த அண்டமான்ல பர்சான்னு சொல்லுவாங்க. ஊர்ல இந்த மீனுக்கு பேரு என்னன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க. இந்த மீனு நல்ல ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுங்க. அதனால இதே வாங்கிட்டு வந்துட்டேன். பக்கத்துலேயே காய்கறி கடை இருக்கு. அங்கேயே போய் கொஞ்சம் முருங்கக்காய், கத்திரிக்காய்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தேன். இந்த கடையில எப்பவுமே காய்கறி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்ம பார்க்கும்போதே காய்கறி வாங்க தோணும். அந்த மாரி இருக்கும். நல்லா செட் பண்ணி நல்லா நீட்டா வச்சிருப்பாங்க அந்த கடையில. இந்த கடை எங்கே இருக்குன்னா, மீன் மார்க்கெட் பக்கத்திலேயே இருக்கு. நம்ம இங்கேருந்து போம்போது ரைட் சைடுல வரும் இந்த கடை ஃபர்ஸ்ட்டு கடை. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இந்த கடையில. ப்ரோக்கோலி எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். வந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இந்த அண்ணன். நான் போய் வாங்கிட்டு வந்துருவேன். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் காய்கறி. மீனுமே கிளீன் பண்ணி குடுக்குறேன்னு சொன்னாங்க. இல்ல வேணாம் நான் வீட்ல போய் கிளீன் பண்ணிக்கிறேன். நீங்க பாலித்தீன்ல போட்டு குடுங்கன்னு நான் சொல்லிட்டேன். வீட்டுக்கு வந்தோனே நானும் என் ஹஸ்பண்ட் சேர்ந்து நல்லா கிளீன் பண்ணிட்டோம். ஏன்னா அவங்க வந்து ஒழுங்கா கிளீன் பண்ண மாட்டாங்க. அவசர அவசரமா கிளீன் பண்ணுவாங்க. அப்புறம் நம்மளும் ஒரு வாட்டி நம்ம கிளீன் பண்றாப்புல இருக்கும். அதுக்கு ஒரே தான் நம்மளே கிளீன் பண்ணிரலாம். பண்ணிட்டு அம்மாட்ட குடுத்துட்டு அவங்க குழம்பு வச்சுருவாங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷா இருந்தனால கொஞ்சம் நெறையா வாங்கிட்டு வந்துட்டேன் மீனு. இதையும் கொஞ்சம் கிளீன் பண்ணணும். இத முதல்ல கிளீன் பண்ணி குடுத்துட்டா, அவங்க வச்சுருவாங்க குழம்பு. பாருங்க எண்ணெய் மிதக்க மிதக்க சூப்பரா இருக்கு பாருங்க. மீன் குழம்பு அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா இந்த மீன் வாங்கி செஞ்சு பாருங்க. இவங்களுக்குமே சாப்பாடு குடுத்தாச்சு. இது வந்து மறுநாள் காலையில சண்டே அன்னைக்கு எடுத்தது. ஒரு ஃபேஷன் ஃப்ரூட் செடி இருந்துச்சு. அதான் அவங்க சரி நான் இத ஊண்டி வச்சுர்றேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த வேல பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் சண்டே அன்னைக்கு கொஞ்சம் அவங்களுக்கு டைம் கிடைக்கும். அதனால கொஞ்சம் இந்த செடியெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க.
கலர் கலரா பூ பூக்கணும்னு ஆசைதாங்க. ஆனா இத மெயின்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டம். எவ்வளோதான் நம்ம உரம் போட்டாலும், என்னதான் பண்ணாலும் ஒழுங்காவே பூ பூக்க மாட்டேது. என்னன்னே தெரியல. ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த மாரி சிங்கிள் சிங்கிள் பாட்ல ஒரு ஒரு செடியா நான் ஊண்டி வச்சிருக்கேன். சரி அப்படியாச்சும் வருமான்னு பார்க்குறேன். இது வந்து தூரத்துல இருந்து பார்க்கும்போது அப்படியே ரோஸ் மாரியே இருக்கும். நல்லா அழகா இருக்கும். டார்க் ரெட் கலர்ல இருக்கும் இந்த இந்த பூவு. இதையும் ஒரு இதில ஊண்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு அத கட் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். அன்னைக்கு நான் காய்கறி வாங்க போம்போது மஷ்ரூம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. நான் 4 பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். ஆ சரி இத வச்சு கிரேவி பண்ணலான்னு தான் நான் வாங்கிட்டு வந்தது. ஆனா, இன்னைக்கு இத வச்சு பிரியாணி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு யோசனை. இதுக்கு முதல்ல நம்ம அ கோதுமை மாவு இருக்கு இல்லையா? கோதுமை மாவு இல்லாட்டி அரிசி மாவு. மைதா போடக்கூடாது. போட்டு நல்லா பெசஞ்சு பெசஞ்சு நல்லா தேய்ச்சு தேய்ச்சு இந்த மாரி கழுவணும். நல்லா தேய்ச்சு தேய்ச்சு கழுவணும். அப்பதான் அந்த நொர நொரப்பு இருக்கும். அந்த கோதுமை மாவும், அரிசி மாவுலயும். மைதா போட்டா வழுக்கு வழுக்குன்னு இருக்கும். அதனால அது போடாதீங்க. இந்த மாரி நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கங்க. மண்ணு, அழுக்கு எல்லாமே வந்துரும். கிளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாரி ஆ 4 பீஸா நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாரி எல்லா காளானையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி நல்லா சூடு பண்ணிட்டு, வெங்காயமும் நல்லா பொன்னிறமா பொரிச்சு எடுத்துக்கிறலாம். இது அன்னைக்கு கேன்டீன் போயிட்டு வரும்போது, கேன்டீன்ல இந்த பிரியாணி ரைஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் தவண வாங்கின இந்த பிரியாணி ரைஸ் நான் எப்பவும் இத வாங்க மாட்டேன். ஆ சரி செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு அன்னைக்கு ட்ரை பண்ணேன் நான். வெங்காயம் பொரிச்ச அதே எண்ணெயில பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை போட்டு வெங்காயம் ஒரு 3 கைப்பிடி அளவு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இங்க ரைஸுமே 1 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் நான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வெங்காயம் வதங்கினோனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுறணும். போட்டு அதையும் நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறம், நம்ம 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கிறலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு இதையும் நல்லா எண்ணெயில வதக்கி விட்டு, அ ஒ ஒரு 1/2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வதங்குனதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியா எடுத்து இந்த மாரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அதையும் நல்லா எண்ணெயில வதக்கி விடுங்க. விட்டுட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் நல்லா புளிச்ச தயிரா எடுத்திருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இந்த காளான் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? 4 பாக்ஸு காளான், 1 கிலோ ரைஸு கணக்கு. கரெக்ட்டா இருந்துச்சு. உங்களுக்கு கூட வேணும்னா இன்னொரு பாக்ஸ் கூட நீங்க சேர்த்துக்குங்க. நல்லா நிறைவா இருக்கும். சேர்த்துட்டு சுத்தமா நீங்க மறந்து கூட தண்ணி ஊத்தக்கூடாது. உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் குடுத்துக்குங்க. பாருங்க தண்ணி எவ்வளோ விட்டுருக்குன்னு. இப்ப பச்சை மிளகா 4லருந்து 5 பச்சை மிளகா நான் கீறி சேர்த்துருக்கேன். இங்க ரைஸுக்குமே தண்ணி நல்லா காஞ்சு வந்துருச்சு. இதில பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டு உப்பு கொஞ்சம் தூக்கலா போட்டுக்கிறணும். ஒரு ஸ்டாரும் போட்டுக்கங்க. போட்டு இந்த மாரி பாருங்க எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப ரைஸுக்குமே தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்ப நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 80% குக் ஆனா போதும். ஆ ரைஸ் வந்து 2ஆ உடையணும். அதான் கரெக்டான பக்குவம். இப்ப நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம அதிலேயே தண்ணி விட்டுருக்கு பாருங்க காளான்ல. தண்ணி எதுவுமே சுத்தமா நீங்க சேர்க்காதீங்க. இப்ப எல்லா ரைஸையும் இப்படி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் எதுவும் குடுக்க வேணாம். மேலாப்புல அப்படியே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நம்ம வறுத்து வச்சிருந்தோம்ல, இப்ப அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குங்குமப்பூ பால்ல கலந்து வச்சிருந்தேன். அது வந்து கொஞ்சம் கலர் விடல. அதனால கொஞ்சம் நான் ஃபுட் கலர் அதில சேர்த்துருந்தேன். எல்லோ கலர் அதையும் இப்ப சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2லருந்து 3 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய்யும் சேர்த்துட்டு ஒரு தவா நல்லா சூடு பண்ணிட்டு, அ அதில தூக்கி வச்சுட்டு தம் போட்டு விட்டுறலாம். நீங்க கண்டிப்பா அதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. 1 கிலோ ரைஸுக்கு 4 பாக்ஸு மஷ்ரூம் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு கூட வேணுனா இன்னொரு பாக்ஸ் கூட சேர்த்துங்க. கரெக்ட்டா இருக்கும். நல்லா சூப்பரா ரெடி ஆயிருச்சு பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சேன். ரொம்பவே சூப்பரா வந்துச்சு. நான் நெனச்சு கூட பார்க்கல எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த காளான் பிரியாணி. எங்க அண்ணனுமே வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு குடுத்துட்டேன். அவங்களுமே சாப்பிட்டு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாரி செஞ்சு குடுங்க. வெஜ் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு.
இந்த மாரி மேல கொஞ்சம் வெங்காயம் பொரிச்சிருந்தேன். அத மேல அப்படியே போட்டுக்கங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இங்க வெங்காய பச்சடிக்கு நல்லா வெங்காயம், தயிர் எல்லாம் கட் பண்ணி சேர்த்தாச்சு. ரைஸ் சொல்லவே வேணாங்க. ரைஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குனேன். எப்பவும் நான் வாங்க மாட்டேன். ரைஸ் வந்து பாராட்டணும். ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. பார்க்கவும் ரொம்ப அழகா இருந்துச்சு. ரைஸ் பாருங்க எவ்வளோ நீள நீளமா இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு ரைஸு. நம்ம எப்படி தான் பிரியாணி செஞ்சாலும் ரைஸ் நல்லா இல்லாட்டி அது சொதப்பிரும். இது வந்து ரைஸ் சூப்பரா இருந்துச்சுங்க. கண்டிப்பா அந்த ரைஸ் ஒரு வாட்டி வாங்கி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சூப்பரா மணக்க மணக்க மஷ்ரூம் பிரியாணி ரெடி. நான் வாங்கிட்டு வந்தது மஷ்ரூம் கிரேவி வைக்கிறதுக்கு. ஆனா பிரியாணி செஞ்சு பார்ப்போம்ன்னு சொல்லி செஞ்சு பார்த்தேன். ஆனா டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம் நாங்க. அன்னைக்கு சண்டே அன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி, வெங்காய பச்சடி இதான் இருந்துச்சு. ஸோ இதாங்க தேர்ஸ்டே டூ சண்டே வீடியோ. அ அன்னைக்கு நாள்லாம் இப்படித்தான் போச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாரி இருக்குன்னு நம்புறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நாளைக்கு வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.